ஹாய் பேர் வெல்கம் யூ. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A நோட்டிஃபிகேஷன் ஆனது வெளியிடப்பட்டு இருக்கு. அதாவது எல்லாருமே குரூப் 4 எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க. தமிழ் ஓரளவுக்கு 20 கொஸ்டின் மேலே கடினமாக இருந்தது. மற்றும் ஜென்ரல் ஸ்பேஸ் எதிர்பார்த்த மாதிரி கேள்வி புக்கில் இருந்து கேட்கல. தமிழ் கூட நம்ம எதிர்பார்த்தது தான். எப்படி இருந்தாலும் கேள்விகள் வெளியே கேட்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்தது தான். கேள்விகள் கேட்கப்படும் போது நம்ம சரியான விடை அளிப்பதற்கான இந்த சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. எதனாலனா அது நிறைய கொஞ்சம் எல்லாம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய கண்டென்ட் இருக்குது. எதை படித்தாலும் வருமா வராதா அப்படின்ற நம்ம ஒரு கேரண்டியும் கொடுக்க முடியாது. அந்த 15 கேள்விக்கு தான் புக்கில் கேட்போங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த 85 கேள்விக்கு அந்த மாதிரி எதுவும் அவங்க குறிப்பிட்டு சொல்லலை. ஒரு கண்டென்ட்டும் நம்ம எடுத்தோம்னா நம்ம உள்ள டீப்பாக படிக்கிறது நிறைய இருக்குது. அது அவங்க கேள்வி ரொம்ப கொஞ்சம் மோசமாக தான் கேட்டிருந்தாங்க. டைம் கட்டாயமாக பத்தாது. தமிழ்லேயே இந்த மாதிரி கேட்கும்போது கட்டாயமாக பத்தாது. மேக்ஸ் ஆனால் ஈஸியாக தான் இருந்துச்சு. அது எல்லாரும் ஒத்துப்பீங்க. பட் ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸ் யாருமே ஒத்துக்க மாட்டீங்க. எனக்கு கட்டாயமாக கடினமாக தான் இருந்தது. நம்ம சயின்ஸை எடுத்துட்டு நம்ம பார்த்தோம்னா ஒரு 30-33 கேள்வி தான் புக்கில் இருந்தே கேட்டிருக்காங்க. அதில் நம்பர்ஸில் ரொம்ப விளையாடி இருக்காங்க. ஸோ ஒரு இயரில் விளையாடி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் நம்பர்ஸில் விளையாடி இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கடினமாக தான் இருந்துச்சு. ஸோ வேறு ஏதாவது ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப கடினமாக தான் இருந்திருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் மேக்ஸ் தான் முதல்ல நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா தமிழ் அப்ரோச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜெனரல் ஸ்டடீஸ் போட்டு இருந்தீங்கன்னா அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ரிசல்ட் என்னன்ற தெரியும். ஒரு 3 மாதத்தில் தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நமக்கு குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 645 இருக்குது, வேக்கன்சி இருக்குது. 50 இருக்குது 2க்கு, 2Aக்கு 595 இருக்குது. ஸோ நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வெளியாகி இருக்குது, 15ஆம் தேதி 7ஆம் மாதம். அடுத்த மாதம் நீங்கள் 13ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பமானது பண்ணிக்கலாம். 13ஆம் தேதி 8ஆம் மாதம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் அப்ளை பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கான சார்ஜஸ் ஒரு 100 ருபீஸ் அது கூட ஏதாச்சும் ஆகும். நீங்கள் அதை கான்டாக்ட் பண்ணி நீங்களே கேட்டீங்க, வாட்ஸ்அப் பண்ணி கேட்டீங்க. ஸோ இது நம்ம பார்த்தோம்னா வேகன்சிக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். இப்போதைக்கு இது 2A தனித்தனியாக இருக்குது இல்லையா? ஸோ 2க்கு என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு கிளியராக இங்கே தெரியும். இங்கே பதவியின் பெயர் கொடுத்துருக்காங்க, உதவி ஆய்வாளர் அப்படின்னு. காலிமணியிடம் 6 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே அது என்ன துறை, தமிழ்நாடு தொழிலாளர் சார்நிலை பள்ளி. ஸோ அதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு வேணும். நீங்கள் பேசிக்காக நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதை நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட்டாக பார்த்துக்கலாம். 50 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சிறந்த விளையாட்டு வீரர்கள் இட ஒதுக்கீட்டிற்கான காலிப்பணி இடங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம பார்க்கலாம் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க. இதுக்கு மொத்தமாக 595 இருக்குது. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோன்னா ஒரு 595 வேக்கன்சியானது இருக்குது. இதில் இப்போ மொத்தமாக ஒரு 645 தான் இருக்குது 2A. இப்போ அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க 1 இயர் கம்பேர் பண்ணும்போது ஒரு 2 இயர் 3 இயர் அந்தமாரி விடுறாங்க அப்படின்னா அந்த வேக்கன்சி அதிகமாக வரும். 1 இயருக்கு நம்ம தொடர்ச்சியாக விடும்போது வேக்கன்சி நம்ம இந்த ரேஞ்சுக்கு தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பட் கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் என்னன்றது தெரியல. ஸோ 2A பொறுத்தவரை ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் புக்கில் இருந்துலாம் கேள்விகள் இடம்பெறாது. ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கேள்விகள் பொறுத்தவரை நம்ம என்ன தான் படித்தாலும் புக்கிலேருந்து மேக்ஸிமம் இடம் பெறாது. ஸோ ஆனால் புக்கை படிக்காமே நம்ம போகக்கூடாது. புக்கை தாண்டி நிறைய படிக்கணும். அது சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அப்ரோச் பண்ணி படித்தா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கொஞ்சம் பார்த்து நம்ம படித்தா கரெக்டாக இருக்கும். குரூப் 2 புதுசாக வெளியிட்டு போன வாட்டி எக்ஸாம் நடந்திருக்கு இல்லையா? 2A மெயின்ஸ் எக்ஸாம்லாம் நடந்திருக்கு. அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை கொஞ்சம் நீங்கள் ரிப்பேர் பண்ணி படித்தீங்க. தமிழ் நீங்கள் பார்ப்பீங்க. தமிழ் குரூப் 4 நீங்கள் நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கணும். அதில் என்னென்ன கேள்வி எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றது நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க. எடுத்து பார்த்துட்டு நம்மளால் எத்தனை ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் அப்படின்றத எடுத்து பாருங்கள். அவுட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை எப்படிலாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த டைமில் உட்காந்து நம்ம எப்படி ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றத எடுத்து பாருங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா இந்த கலை சொற்கள், எளிய மொழிபெயர்ப்பு அது போலலாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க. அது புக் பேக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் கேட்ட கேள்வி அந்த மாதிரி எதுவுமே ஒரு கேள்வி கூட இடம் பெறலை. ஸோ அதுதான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அதுதான் முக்கியமான இது. அவங்க கொடுத்துருந்தாங்க கல்வி சம்மந்தமாக படிங்க, சயின்ஸ் சம்மந்தமாக படிங்க, அந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதை மட்டும் கொடுத்துட்டு விட்டுருந்தா கூட அதுக்குள்ளே போய் படிச்சிருக்கலாம். பட் அவங்க கொடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இல்லை.
அதே மாதிரி எல்லாத்துக்குமே தான் சரி, எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க. அந்த எக்ஸாம்பிள் பிரகாரம் எதுவுமே வந்து இல்லை. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. மற்றபடி வந்து ஒரு 20-25 கொஸ்டின் கஷ்டமாக இருந்தாலுமே இதை விட ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது வந்து எல்லாரும் ஒத்துக்கணும். குரூப் ஒர்க்கு படிக்கிறவங்க அது வந்து கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் குரூப் 1, குரூப் 2A இது போல் படிக்கிறவங்க வந்து குரூப் 4 போய் அட்டன் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் ஈஸியாக தான் இருந்திருக்கும். தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து 2 கேட்டகரியாக பிரித்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு 2A வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா முதுநிலை ஆய்வாளர் 65 போஸ்டிங், இதுதான் ஹையஸ்ட் போஸ்டிங் என்னன்னு தெரியல. இங்கே ஒரு 43 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 74 இருக்குது. உதவியாளர் 74 போஸ்டிங் இருக்குது. அது உதவியாளர் தான் அதிகமாக வந்து இருக்கும். ஸோ வழக்கம் போல் அதிலேயே வந்து உங்களுக்கு நல்ல போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. மொத்தம் 595 போஸ்டிங் இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த ரேஷியோ ரீதியாக கூப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். குரூப் 4 நம்ம நினச்சிட்டு வந்து இருக்காதீங்க. இதுக்கு வந்து படிங்க. ஜெனரல் ஸ்டடீஸும் இன்னும் கொஞ்சம் நல்லா கரெக்டாக படிங்க. சிலபஸ் கரெக்டாக நல்லா படிங்க. குரூப் 4 வந்து ஜாகிரஃபிலாம் புக்கிலேருந்து ஒரு கேள்வி கூட வரல. ஸோ அதெல்லாம் என்னன்றதே ஒன்றுமே புரியல. ஸோ படிக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து நீங்களே உங்களுக்கு என்ன தோணுமோ அந்த மாதிரி நீங்கள் படிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.